நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாப்பா இது என்ன ஐசியூவா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? தாஸ் இவங்களெல்லாம் ஏன் உள்ள விட்டீங்க? நீங்களாம் ஒரு கிளம்புங்க ப்ளீஸ், கிளம்புங்க. பாரதி எங்க? பாரதி எங்கன்னு கேட்டல. ஐயோ இங்க தானே நின்னுட்டு இருந்தா. பாரதி என்ன? பாரதி 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 ஏண்டி பாரதி உங்களோட தானே விளையாடிக்கிட்டு இருந்தா? இந்த பக்கம் சின்ன குழந்தை ஏதாச்சும் பாத்தீங்களா? பாக்கலங்கய்யா. பாரதி எங்க போனாலும் பாரதி பாரதி என்ன பாரதி? அம்மா இந்த பக்கம் ஏதாவது குழந்தை போச்சா? இல்லங்க நான் பார்க்கல. பாரதி 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 இந்தப்பா. அப்பா என்னப்பா? என்ன ஒண்ணு இல்லம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. அண்ணனுக்கு ஏதாவது? வந்து செல்லம்மா குழந்தை பாரதிய காணப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தா. எப்படி? அது வந்துமா கடற்கரைக்கு திடீர்னு பல்ஸ் இறங்கிடுச்சுன்னு நர்ஸ் வந்து சொன்னா. என்னமா ஏதோன்னு பயந்து போய் உள்ள ஓடி போனோமா. வெளியே வந்து பார்த்தா குழந்தைய காணோம்மா. இத்தனை பேர் இருந்திருக்கீங்க, என்னப்பா சொல்றீங்க? ஐயோ பாரதி 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 இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டோம்மா. ஐயோ என்னப்பா பாரதிய பாத்தியா? ஹாஸ்பிடல் பூரா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஐயோ எவ்வளவு பேர் இருந்து எப்படிப்பா விட்டீங்க? நான் சொன்னலம்மா நாங்க டென்ஷன்ல கடற்கரை உள்ள பார்க்க போனோம். வெளியே வந்து பார்த்தா குழந்தைய காணோம்மா. அவங்க சொன்னது கரெக்டாப்பா. அவங்க தான் என் குழந்தைய கடத்திருப்பாங்க. யாரு என்ன சொன்னாங்க? அவரும் கலைவாணி என்ன பார்க்க வந்தாங்க. ஸ்னேகாவுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. உண்மையை சொன்னா என்ன பண்ணுவாங்களா? தொலைச்சு போன குழந்தை எங்க இருக்குன்னு அந்த தவசுக்கு தெரியுமா? ஸ்னேகா வெளியே வந்தா என் குழந்தைய கொடுத்துருவாங்களா? என்ன பிளாக்மெயில் பண்றாங்களா? சொல்லுக்கா. நீ என்னம்மா சொன்ன? பைசாச்சி என்னால சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். முதல்ல என் குழந்தைய காட்டுங்க சொன்னேன். அப்ப நீ சொன்னதுதாம்மா சரி. அங்க வந்து உன்னை மிரட்டிட்டு இங்க வந்து குழந்தைய கடத்தி இருக்காங்களா? இதே வேலையை போச்சா அவங்களுக்கு? அங்க மட்டும் குழந்தை இருந்துச்சு, மாமனு கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல போய் குழந்தைய கூட்டு வரவா. என்னங்க வாங்க மாமா. என்ன
ஏய் மணியரசு, நல்லா தேடி பாடுறா. மாமா மாமா என்னாச்சு? என்ன மாமா தேடுறீங்க? மாமா என்ன தேடுறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்ன என்ன விஷயம்? குழந்தைங்க. எந்த குழந்தை? ஒன்றும் புரியாத மாதிரி நடிக்காதீங்க. பாபார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருந்து கடத்துனீங்களே, அந்த குழந்தை எங்கன்னு கேக்குறேன். வடமலைக்கு நல்லா தெரியும். எங்க வடமலை? ஹாஸ்பிட்டல்லையா? அண்ணன் காலையில இருந்து வீட்ல தான் இருக்காங்க மாமா. பாருங்க. எங்கேயும் போ. அவரால் இதை பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியும். மரியாதையை சொல்லுங்க, எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். கூப்பிடுங்க அவரை. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? எந்த குழந்தை? செல்லம்மாவோட பொண்ணு பாரதிய காணோம். எங்க வா? என் குடும்பத்தை கெடுக்கிறதே குலத்தொழிலா வச்சிட்டு இருக்கானே உன் சித்தப்ப, அவனையும் கூப்பிடு. அவன் இன்னொரு காலையை உடைச்சிட்டா உண்மையை கக்கிடுவான். எங்க அவன்? கூப்பிடு. குழந்தைய நல்லா தேடி பாத்தீங்களா? காணாம போன குழந்தையை தேடலாம். கடத்தின குழந்தை எங்க போய் தேடுறது? செத்து போன குழந்தை கிடைக்கணும்னா கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்லுன்னு செல்லம்மாவை மிரட்டினது நீங்களா தானே? அக்கா இதுக்கு சம்மதிக்கல. அதுக்காக பாரதியை கடத்தி வச்சு மிரட்டுறீங்களா? குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் மாமன் கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் தாள இல்லனா என்னடா பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? இல்லனா என்னடா பண்ணுவ? அம்மா, மரியாதையை பாரதியை திருப்பி கொடுத்துருங்க. பச்சை குழந்தைய அம்மாட்ட இருந்து கடத்துறது நல்லது இல்ல. என்னது? என் குழந்தை பாரதிய காணுமா? நடிக்காதீங்க மாமா. இது பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். குழந்தை நீங்க தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் அக்கா அது நிம்மதியா இருப்பாங்கல்ல. பாருங்க மாப்பிள்ள, ஏற்கனவே குழந்தையோட விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. செல்லம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் பாரதி தாங்க. ஒரு பக்கம் என் மகன் கடற்கரை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என் மகன் குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிறா. வேண்டாங்க மாப்பிள்ள, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைய கொடுத்துருங்க. என்ன விளையாடுறீங்களா? என் மகன்னு உங்க தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? செல்லம்மா அவதான் என் குழந்தை என்கிட்ட இருந்து பலவந்தமா தூக்கிட்டு போனா. நானும் இதுக்கு மேல பிரச்சனை வேணான்னு அமைதியா இருந்துட்டேன். தூக்கிட்டு போன குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க வக்கு இல்லாம தொலைச்சிட்டு நான் தான் கடத்திட்டு போனேன்னு என் மேல பழி போட பாக்குறீங்களா? இத பாருங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? குழந்தைய நீங்களும் தூக்கிட்டு வரலன்னா வேற யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க? என்ன கேட்டா உங்களுக்கு தான் திருமண பக்கம் பிரச்சனை தானே? நாம உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு உங்க மக ஒழுங்கா வாழ்ந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை நம்ம குடும்பத்துல யாருக்குமே வந்திருக்காது. உங்க மக கடற்கரை எவ பின்னாடியே போனதுல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு என் தலையில வந்து விழுந்திருக்கு. மாமா, இத பாருங்க, நியாயமா நான் தான் துப்பாக்கி எடுத்து உங்க எல்லாரையும் சுட்டு கொல்லணும். மாமா, இப்ப எது சரி தப்புன்னு பேசுறதுக்கு நேரம் இல்ல. குழந்தைய நீங்க தூக்கிட்டு வரலன்னா அப்போ வேற யாராவது கடத்திருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓ, போய் தேட சொல்லு. என் வீட்டுக்கு வீரமா வந்து தூக்கிட்டு போனாலே செல்லுமா, அவளை போய் தேட சொல்லு. இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரம் பொழுது முடியறதுக்குள்ள என் குழந்தை நல்லா இருக்குங்கிற செய்தி எனக்கு வரணும். இல்லனா நடக்கிறதே வேற. போங்கயா, போங்க. போய் என் பாரதி எங்க இருக்கான்னு போய் தேடுங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? யோ, உன் பொண்ணு இன்னும் யாரெல்லாம் வம்பு இழுத்து வச்சிருக்கா, யாரெல்லாம் அவளுக்கு எதிரிங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போயா. நீ என்ன பாக்குற? டேய், முதல்ல அந்த தவசியோட கழுத்தை பிடிச்சு கேள்ற என் பாரதி எங்கன்னு. வந்துட்டானுங்க பெருசா. ஏழு எடுத்த குடும்பம் என் தலையில வந்து விழுந்திருக்கு. அப்பா, வாங்கப்பா போலாம். வாங்கப்பா. மாமா மாமா, அண்ணன் பேசுறது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. குழந்தை பத்தின தகவல் எது கிடைச்சாலும் உடனே எனக்கு சொல்லுங்க மாமா. மாமா, சொல்லாம விட்டுறாதீங்க மாமா.
என்ன வராதவங்களாம் வந்துட்டு போறாங்க? சித்தப்பா, அந்த தவசி வேலையை காட்டிட்டான். நம்ம பாரதிய கடத்திட்டா சித்தப்பா. இந்த தருதல பிடிச்சவங்க குழந்தைய தேடி இங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டு போறாங்க. என்னடா சொல்ற? தவசி பாரதியை கடத்திட்டானா? ஆமா சித்தப்பா, ஆமா. ஆமா, இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? வேற எங்க போவேன்? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த தவசி பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். வாங்க சித்தப்பா. வேண்டாம், கருப்பு வீட்டுல இல்ல. நீங்களும் வந்துட்டீங்கன்னா கலைவாணி தனியா இருப்பா. மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா தொடக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நடக்குது, யார நம்புறதுன்னே புரியலையேம்மா. எதுவுமே புரிய மாட்டேங்குது. தவசி, எங்க என் குழந்தை? அடடே, என்ன செல்லம்மா, நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லையா? உட்காரு. என் குழந்தைய மரியாதையை என்கிட்ட கொடுத்துடு. கொடுத்துடுறேன். கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன்? நான் மாட்டேன்னு சொல்லியே. ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்ணை வெளியில கொண்டு வா. அப்பதான் உன் குழந்தை உன் கைக்கு தானா வரும். ஏய் தவசி, உன் பொண்ணு தப்பு பண்ணா ஜெயில இருக்கா. தேவையில்லாம என் குழந்தைய கடத்தி என்ன பிளாக்மெயில் பண்ற. இதனால நீ பெரிய பிரச்சனையை சந்திப்ப. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு வெளியில வந்தாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார் என்ன சாரு, அது இதுன்னு மரியாதை ரொம்ப. சார் கேட்டீங்களா சார்? மேடம், நீங்க பதட்டப்படாதீங்க. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். இந்த பாரு, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு போலீஸை கூப்பிட்டேல்ல. உன் குழந்தை உன் கை கிடைக்கணும், நான் சொல்றபடி கேளு. அப்படி என்னையா ஏன் முன்னாலே அவங்கள மிரட்டி பாக்குறியா? நீ உள்ள வா, குழந்தை தன்னால வெளியில வரும். வாயா. நீ தான் தப்புக்கு மேல தப்பு பண்ற. வாயா. இந்த பாரு, அன்னைக்கு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது உன் மேல கேஸ் போட விடாம பண்ணது யாரு? நான் தான். அந்த நன்றி கூட இல்லாம இருக்கே நீ. இந்த பாரு, உன் குழந்தை உன் கை கிடைக்கலன்னா அது காரணம் நான் இல்ல, நீதான். கிடைக்காது. உன் குழந்தை உன் கைக்கு கிடைக்காது. ஆமா, மறுபடியும் சொல்றேன். பாரு, உன் குழந்தை உன் கை கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் நீதான், நான் இல்ல. நான் சொல்லுவேன். போலீஸ் கூட்டு வந்து அரெஸ்ட் பண்ணது இல்ல. என்னமா, என் பொண்ணையும் உள்ள தள்ளிட்டு என்னையும் உள்ள தள்ளிட்ட. நான் உன்னை விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். நான் விட மாட்டேன். ஆமா. ஹலோ, என்ன செல்லமா, அதால புடிச்சிட்டாங்கல்ல? புடிச்சிட்டாங்க. ஆனா அவன் எதுவும் சொல்லல. நீங்க கவலைப்படாதீங்க. வயசான ஆளு, போலீஸ் விசாரணைய 1 மணி நேரத்துக்கு மேல தாங்க மாட்டாரு. குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது இல்ல? நான் தான் சொல்றேன், நீ செல்லமா, குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி. சொல்லியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவடா, சொல்லுவ. குழந்தை எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு நீ சொல்லுவ. பொய் சாட்சி சொல்ல சொல்லியா பிளாக்மெயில் பண்ற? அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? அவ்வளவு பெரிய ஆளா நீ? உழைச்சு விட வரா. நீ எவ்வளவு அடிச்சாலும் என்ன? நான் சொல்ல மாட்டேன். தவசி, பிரச்சனை உனக்கும் எனக்கு தான். இதுல என் குழந்தைய கருதி வச்சு மிரட்டுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. இப்ப புரியுதா? இதே மாதிரிதான் நானும் துடிச்சேன், கெஞ்சனேன், என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு. யாராவது கேட்டீங்களா? நீ அந்த வேதனையை அனுபவிக்கணும். தவசி, என் பொறுமையை சோதிக்காத. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் இங்க யாரு தடுத்தாலும் நான் அவனை விட மாட்டேன். என்ன கொன்னுருவியா? கொல்லு. என் பொண்ணு வெளியில வர்ற வரைக்கும் நான் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேன். தவசி, என் குழந்தை எங்க சொல்லு. இப்ப இவர் எங்க கஸ்டடியில இருக்காரு? நீங்க பாட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க போய் அங்க உட்காருங்க போங்க. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போயா. நீங்க போய் உட்காருங்க மேடம். கேடு தெரியும். அந்த லாட்டி கொடு. போய் உள்ள.
சொல்றாங்க சொல்றாங்க சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்றேன் என்னடாங்கற குழந்தை ஒளிச்சு வச்சா சொல்லு ஒண்ணா சொல்ல மாட்டேன் சொல்றியா சொல்றா சார் சார் என்ன சார் சார் இன்ஸ்பெக்டர் பார்க்க அவர் ஒரு கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாரு சார் முக்கியமான விஷயம் முதல்ல உட்காருங்க சார் எனக்கு குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாது. அடிக்காதீங்க, நான் கோர்ட்டுக்கு போவேன், மனித உரிமை கமிஷனுக்கு போவேன். உங்க வேலையே போயிடும். நீ எங்க போனா எனக்கு என்னடா? உங்ககிட்ட இருந்து உண்மை வாங்காம நான் விட மாட்டேன்டா. தெரியாது தெரியாது சொல்லியா? தெரியாது சொல்றேன்ல. சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேன். எப்பல அடி வாங்கணும் புத்திலடா உனக்கு? சொல்ல வைக்கிறேன்டா. கவனிக்கிற விதத்துல கவனிச்சா சொல்லுடா. சொல்றேன். சார் அங்கெல்லாம் போகாதீங்க, ஐயா திட்டுவாரு. உட்காருங்க, வாங்க உட்காருங்க சார். சொல்லுற சொல்ல சொல்ற. இந்தப்பா காசு கொடுத்துட்டு வாயா. வா, அங்க என்ன பாக்குற? வா. உடம்புல சித்தப்பா, நீங்க எதுக்கு? ஏப்பா, உன்னை அமிச்சு நான் எப்படிப்பா வீட்டுல இருக்க முடியும்? இவ வேற போனோம் போனோம்னு சொல்லி துடிக்கிறாப்பா. அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன். உமா செல்லம்மா, நீங்க இப்படிப்பா இங்க? அது ஒண்ணுமா, மாப்பிள்ள சொன்னாரு தவசி குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான்னு. என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க நீ அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான்னு. ஏமா, குழந்தைய பத்தி அவன் என்னதாம்மா சொல்றான்? எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாப்பா. அவன ஸ்டேஷன்ல வச்சுலாம் விசாரிக்க கூடாதுக்கா. கொல்லணுக்கா அவனை. கொன்னுட்டா என் குழந்தை எங்க இருக்குன்னு யார் யார் சொல்லுவாங்க? உங்களுடைய வாழ்த்து கௌரவம் வீண் பிடிவாத நம்மளை இந்த நிலைமை கொண்டாந்து விட்டு இருக்கு. தவசிய சொல்லி தப்பில்லை. காணாம போன குழந்தைய கொடுக்கறன்னு பிளாக்மெயில் பண்ணா. நம்ம சும்மா இல்லாம எவிடன்ஸ் இருக்கான்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசணும். அதான் இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். அவரை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன். சித்தப்பா, எனக்கு என் குழந்தை வேணும். என் பாரதிக்கு ஏதாவது ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் அதுக்கு முழுசா அவதான் பொறுப்பு. அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா, பாரதி எனக்கு தான் குழந்தை. அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா குழந்தைய பத்திரமால பாத்துருக்கணும். நடந்தது பேசி இப்ப என்னடா பண்ண போற? குழந்தைய மீக்கிறதுக்கு இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, சொல்லுவான். தவசி கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான். கிழிச்சான் போய. அப்படி சொல்லுங்க சித்தப்பா. அவன் பொண்ணு ஸ்னேகா அந்த கேஸ்ல இருந்து வெளியே வர வரைக்கும் அவன் வாயை திறக்க மாட்டான். அப்போ ஸ்னேகாக்கு தண்டனை கிடைச்சா நம்ம குழந்தையோட கதி? அதோ கதிதான். யோ, நீல பெரிய மனுஷனா என்னையா பேசுற? சித்தப்பா, மரியாதை இல்லாம பேசினா அப்புறம் நடக்கிறது அதுக்காக அவர் பேசலாம் கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலாம். நாங்க என்ன அந்த கேள்வி எல்லாம் கேட்க அப்புறம் வேண்டாம் மணி, கை நீட்டுற? எதுக்கு இங்க தகராறு பண்ற? நீ கொஞ்சம் பேசாம இல்லக்கா, இரு. என்ன பேசுறது நீ கொஞ்சம் பேசாம இரு. நீங்க வாடா. சித்தப்பா, என் குழந்தைக்காக நான் யார் காலில் வேணாலும் விட தயாரா இருக்கேன். எனக்கு கூட பிறந்தவங்களை விட என் குழந்தை எனக்கு முக்கியம். இப்போ ஒண்ணு கெட்டு போல. அந்த தவசி சொன்னதை செஞ்சுட்டா நாம ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம். ஏன்னா என் குழந்தை எனக்கு முக்கியம். பாத்தியாடா உடம்புல, நீ இவ்வளவு தூரம் பேசுற, வாய்த்து இந்த பதில் சொல்லல. பாத்தியா, ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்களே. ஒருவேளை மேடத்துக்கு குழந்தை மேல பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன்.
இப்பவும் அண்ணனை சுட்டவங்களை பழி வாங்குறதா முக்கியம். ஆனா பெத்த குழந்தைய காப்பாத்துங்க எண்ணமே உனக்கு இல்ல, அப்படிதானே? யோ ஈஸ்வரா, கொஞ்சம் வாய மூடுறியா? பிரச்சனை தூண்டி விடுறதுக்குனே வந்திருக்கியா? யாரையா தூண்டி விடுற? சித்தப்பா, எதுக்கு அவங்க கிட்ட வீணா பேசிக்கிட்டு? அந்த தவசி என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டான், இவளும் ஸ்னேகாக்கு சாதகமா சாட்சி சொல்ல மாட்டான். ஆனா ஒண்ணு, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கு முழு காரணமும் இவதான். அப்ப நான் இவளை சும்மா விட மாட்டேன். என்னங்க மாப்பிள்ள? அண்ணி, நம்ம பாரதிக்காக கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஏய் கலைவாணி, வாங்க வா. இத பாருங்க, நான் முடிவா சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா அந்த தவசி சொன்னதை பண்ணி கொடுத்துட்டு குழந்தையை மீட்க பாருங்க. அதான் புத்திசாலித்தனம். உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அத நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். நீங்க ஒழுங்கா அந்த நாளைக்கு என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருங்க சார். இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சண்டை கடையா? உங்க வீட்டு பிரச்சனை வீட்டோட வச்சுக்கணும், ஸ்டேஷனுக்கு கொண்டு வர கூடாது. முதல்ல கிளம்புங்க சார். என் குழந்தையை காணும் சார். அந்த தவசி எல்லாம் எனக்கு தெரியும் சார். அத பத்தி தான் விசாரிச்சிட்டு இருக்கேன். தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்புறம் எல்லாரும் வாங்க. முதல்ல எல்லாரும் கிளம்புங்க சார். நான் பேசுறேன் சார் தவசி கிட்ட. கிளம்புங்கன்னு சொன்னேன் சார். சார் இல்ல சார், நான் கிளம்புங்க. ஒரு தடவை சார். போங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா பேசிக்கிட்டு. போங்க சார், கிளம்புங்க. வாப்பா. மேடம், நான் ஒண்ணு வாய் திறக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது சொன்னானா சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. கிளம்புங்க. வாமா. பயப்படாதீங்க செல்லம்மா. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நான் 2 குழந்தைங்க பெத்தேன். ஒண்ணு பிறந்தப்பவே தொலைச்சிட்டேன். ஐயோ, இப்ப வளர்த்ததையும் பறி கொடுத்து நிக்கிறேன். எந்த நிமிஷத்துல என்ன நடக்கணும் எனக்கு எதுவுமே தெரியல. நடந்த விஷயத்துக்காக நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லல. எப்படி இத்தனை பேர் இது இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தீங்க? குழந்தை முத்தழகி அண்ணி கையில இருந்துச்சு. யாரு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருப்பாங்களே, அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்தீங்க? அப்படின்னா குழந்தை காணா போனதுக்கு எங்க அஜாக்கிரதைன்னு சொல்ல வரீங்களா? இது பாருங்க, தவசிக்கு இருந்த கொலை வரியில என் குழந்தை எங்க இருந்தாலும் அவன் கடத்திருப்பான். தவசி தான் கடத்திருப்பான்ற யூகத்துலதான் நம்ம பாக்குறோம். ஒருவேளை குழந்தைய வேற யாராவது கடத்திருந்தாங்கன்னா? வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே தொலைஞ்சு போன குழந்தைய திருப்பி தரதா என் புருஷன் கிட்ட தவசி பேசிருக்கா. அது விஷயமா என்கிட்ட வந்து பேசுறப்ப நான் குழந்தைய பத்தி ஆதாரத்தை கேட்டேன். இல்லாத குழந்தைக்கு ஆதாரம் சொல்ல வழி தெரியாத தவசி இப்ப என்கிட்ட இந்த குழந்தைய கடத்திட்டா. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது நீங்க சாட்சி சொல்ற வரைக்கும் உங்க குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. அப்ப அப்ப நான் ஸ்னேகாக்கு எதிராக சாட்சி சொன்ன என் குழந்தை எனக்கு கிடைக்காதா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி மிரட்டலான விஷயத்துக்கு நாம அடிபணிய கூடாதுன்னு சொல்றேன். வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் தெளிவா முடிவெடுப்பேன். ஐயோ, இது என் குழந்தையோட விஷயம். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஐயோ, சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க என்ன வார்த்தையால கொன்னுடுவாங்க. அதே சமயம் நான் ஸ்னேகாவுக்கு சாதகமா சாட்சி சொன்னேன், என் மனசாட்சி என்ன கொன்னுடும். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன நேர்மையா இருக்க சொன்னீங்களா இல்ல ஒரு தாயா இருக்க சொல்றீங்களா? உங்க நிலைமையில இருந்து பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க அடிபணிய கூடாது. என்ன தவசி ஏதாவது வாய திறந்தானா? அவனை அவ்வளவு சுலபமா விட்டுறாதீங்க. தீவிரமா விசாரிங்க. தேவைப்பட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரிங்க. ஈவினிங் வந்து நான் பாக்குறேன். என்ன சொல்றாங்க? எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என் குழந்தை ஏதாவது ஒண்ணு ஆகாது. ஒருவேளை தவசிதான் அந்த குழந்தைய கடத்திருந்தானா அது அவனுக்கு ஒரு துருப்பு சீட்டு. அவனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் பொண்ணை காப்பாத்துறத நினைச்சு இன்னைக்கு அவனே லாக்அப்குள்ள உட்கார்ந்திருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரை தவிர்த்து வேற ஏதோ நெட்வொர்க் இருக்கு.
அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும். எது எப்படியோ உங்க குழந்தை எங்க இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். செல்லம்மா, எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் நீங்க எப்பவுமே நேர்மையா இருக்கிறதா. இந்த விஷயத்திலயும் நீங்க நேர்மையா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நானும் உங்ககிட்ட இருந்து என் குழந்தை கிடைக்குங்கிற நம்பிக்கை எதிர்பார்க்கிறேன். நான் வேற ஒரு கேஸ் விஷயமா போறேன். அது முடிச்சிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போய் தவசி விசாரிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். செல்லுமா, நாளைக்கு கோர்ட் தானே? மறுபடியும் சொல்றேன், ஒரு பிளாக்மெயிலுக்காக நாம சோட போயிடக்கூடாது. அப்படியா? சரி, ஓகே. அப்பா. என்னம்மா, என்னாச்சு? செல்லம்மா குழந்தைய தவசி கடத்தி வச்சுக்கிட்டு ஸ்னேகாவுக்கு ஆதரவா சாட்சி சொன்னதா குழந்தைய தருவேன்னு சொல்றானா? ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது என்னடி புது பிரச்சனை? அது சரிம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, என்னாச்சா? இப்பதான் என்கிட்ட மணியரசு பேசினா. தவசிய பிடிச்சிட்டு வந்து அடிச்சு விசாரிச்சு பார்த்தாங்களாம். ஆனா அவன் நான் குழந்தைய கடத்தவே இல்லைன்னு சொல்றானா. அட என்னம்மா அது, இப்பதான் சினேகாவுக்கு ஆதரவா சாட்சி சொன்னா அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொன்னதா சொன்னேன். ஐயோ அப்பா, அது இப்ப காணாம போன குழந்தை இல்ல, செல்லம்மாவோட இன்னொரு குழந்தை இன்னும் உயிரோட இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த குழந்தை. அட கடவுளே, செல்லம்மா என்ன சொன்னாலா? அவங்க எந்த பதிலும் சொல்லவே இல்லையா. அப்போ ஸ்னேகாவுக்கு சாதகமா சாட்சி சொல்லிடுவாளோ செல்லம்மா? ஏன் விசாலாச்சு, ஒரு பெத்த தாய்க்கு தான் குழந்தை தானே முக்கியம். குழந்தை திருப்பி கிடைக்குன்னு சொன்னா எதிராளி என்ன சொல்றாங்களோ அதை தானே செய்வாங்க. என்னங்க இது, அந்த செல்லம்மாவை மாப்பிள்ள காப்பாத்த போய் தானே இப்படி சாக பொழைக்க கிடக்குறாரு. அந்த நன்றி கொஞ்சம் கூட இருக்காது அவளுக்கு. செல்லம்மா சாட்சியை மாத்தி சொல்றதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட போறது இல்லையே. ஏன் இல்லைங்க, நிரபராதின்னு அந்த ஸ்னேகா வெளியில வந்தா சும்மாவா இருப்பா? மறுபடியும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து குடும்பத்தோட எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவா. அவ பொம்பளையாங்க, ராட்சஸ் ராட்சஸ். இத பாருங்க, செல்லம்மா மட்டும் இந்த விஷயத்துல சாட்சியை மாத்தி சொன்னான்னு வச்சுக்கோங்க, இனிமே அவ கூட நமக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. சொல்லிட்டேன், அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னண்ண, மணி 11 ஆகுது, கதவு கூட சரியா சாத்தாம போய் படுங்கண்ண. நீங்க கவலைப்படாதீங்க, பாரதிக்கு ஒண்ணும் ஆகாது, அவ கிடைச்சிடுவா, பயப்படாதீங்க. யார் வேணுனாலும் என்ன வேணுனாலும் சொல்லட்டும், நாங்க உங்களை நம்புறோம்னு. எங்களுக்கு தெரியாத உங்களை பத்தி. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, பாரதி கிடைச்சிடுவா, போய் தூங்குங்கண்ணா. நீ போ கலைவாணி. அண்ணா நீ போமா, நான் பாத்துக்கிறேன்.
ஏமா, நாளை காலையில் கோர்ட்டில் நீ சாட்சி சொல்லும். அதுக்குள்ள குழந்தைய கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்களா? பாரதி கண்டிப்பா கிடைச்சிருவாப்பா. ஒருவேளை கிடைக்கலனா? என்னப்பா சொல்றீங்க? ஒருவேளை கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளார போலீஸால பாரதியை கண்டுபிடிக்க முடியலன்னா நீ என்னமா செய்ய போற? அப்பவும் ஸ்னேகாவுக்கு எதிராக தான் சாட்சி சொல்ல போறியா? பாருமா, கடற்கரை மட்டும் இப்ப பேசுற நிலைமையில் இருந்தா நீ ஸ்னேகாவுக்கு ஆதரவா சாட்சி சொல்லு. ஏன்னா அவ ஜெயிலுக்கு போறதை விட உன் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லுவாமா. இப்போ நான் அனுபவத்தாமா சொல்றேன், எனக்கு பேத்தி வேணுமா செல்லம்மா. செல்லம்மா, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு தடவை ஸ்னேகா சுட்டத நான் பார்க்கலன்னு சொல்லிடுமா கோர்ட்ல. நான் பார்த்தேனேப்பா. ஐயோ, நீ பார்க்கலன்னு நினைச்சுக்கோயம்மா. இந்த பாருமா, நீ சொல்ல போற சாட்சியால யாருக்கு அந்த பாதிப்பு இல்லம்மா. அந்த ஸ்னேகா வெளியே வந்துருவா, அவ்வளவுதான். பாரதி நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவா இல்லம்மா. என்னப்பா நீங்க? பாருமா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாமா. உன் பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு என் பேத்தி வேணும்மா. பாருமா, உன் அப்பாவுக்காக இந்த ஒரு தடவையாச்சும் பொய்ய சொல்லுமா. அப்பா கால விடுறப்பா. என்னப்பா இது? கால விடுறப்பா. சரின்னு சொல்லுமா, சொல்லுமா. சார், கால் டாக்ஸி டிரைவருங்களா? ஆமா சார், காஞ்சிபுரம் போனோம்னு காலைல 9 மணிக்கு வர சொன்னீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். என்னங்க, காஞ்சிபுரம் போறீங்களா? ஆமா, ஆபீஸ் வழியா போறேன். உடனே வந்துருவீங்களா? எப்படியும் ஈவினிங் ஆகும். என்னங்க நீங்க, இன்னைக்கு அண்ணியோட கோர்ட் விஷயம் இருக்கே. அவங்களால போக முடியல தானே என்ன அனுப்புறாங்க. அவங்க பேச்ச என்னால மீற முடியுமா? எங்க இந்த ப்ரோக்ராம் இன்னொரு நாள் வச்சுக்கலாமே. அப்படி முடியற மாதிரி இருந்தா இந்த சூழ்நிலையில அவங்களை விட்டுட்டு போனா? இத பாரு அமுதா, அவங்க ஒரு முடிவு எடுத்தா அதுல உறுதியா இருப்பாங்க. நீ சொன்னாலும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு இல்லங்க, நீங்க இருந்தீங்கன்னா. இத பாரு, ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. நீ போறதா இருந்தா போயிட்டு வா. போகும்போது அம்மாட்ட சொல்லிட்டு போ, நான் வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அமுதா. நான் சொல்றத காது கொடுத்து கேப்பீங்களா மாட்டீங்களா? பார், தேவையில்லாம வாய் புடுங்கற, நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். என் அண்ணன் குழந்தைக்கு காது குத்து வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். சும்மா பேருக்கு என் பக்கத்துல வந்து நில்லுங்க, அது போதும். ஊர் பேருக்காக உன் பக்கத்துல நிக்க முடியாது. இங்க அவனுக்கு 1008 வேலை இருக்கு. எங்க வீட்டு ஆளுங்களை நீங்க மதிக்கவே மாட்டீங்கல்ல? டேய், சும்மா நிறுத்துறீ. மதிக்கிற மாதிரி என்னைக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆமா, அப்படினா உங்களுக்கு டேய், இன்னைக்கு அக்கா சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு கும்பல் குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு சாட்சி சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல பக்கத்துல இருக்கணுமா இல்லையா? நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்களா? திருப்பியா மாத்தி எழுதி வைக்க போறீங்க? டேய், இப்படி கிறுக்குத்தனமா பேசுனா ஓங்கி அரைஞ்சிரும். இப்போ நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றேனா? போயிட்டு வந்தானே சொல்றேன். நான் மட்டும் அங்க தனியா போனா பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளுக்குள்ள ஏதோ பிரச்சனை தானே நினைப்பாங்க. ஓ, இப்போ மட்டும் நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன? பின்ன நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தகராறு பண்ணாம கிளம்புங்க. டேய், சண்டை போடுறதுக்கு காரணம் தேடாத. இப்படியே சந்தோஷமா போய் உங்க அண்ணன் குழந்தை காது குத்திட்டு வா. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். எப்படி இது விஷயமா ராத்திரி நீ சண்டை போட்டே தீர்வே. அப்ப நான் உன் ஒப்பாரியை கேட்கிறேன், வரேன். ஏங்க யோ, ஏங்க ஏங்க நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றேன்ல. கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க. ச்சே, இந்த மாதிரி ஜென்மத்தை எல்லாம் திருத்தவே முடியாது. ஒழுமாந்திரா, இதோ வந்துட்டேடா. கன்றாவி, இந்த குடும்பத்து சண்டை என்னைக்குதான் தீருமோ தெரியலையே. அத்தை, அத்தை ஒரு நிமிஷம். நான் இப்போ கோர்ட்டுக்கு போகணும். நானும் உன்னை தலைமுழுகிறதுக்கு ஒரு நாளைக்கு அங்க போகணும். என்ன பண்றது, என் புள்ள ஒத்துழைக்க மாட்டேங்கிறானே. அத்தை, இன்னைக்கு அண்ணி சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்டுக்கு வராங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நான் போகணும் அத்தை. நினைச்சேன் பக்கத்து வீட்டுல சண்டை போட்டு அந்த மணியரசு தனியா தான் கோர்ட்டுக்கு போவேன்னு ஒத்த கால்ல நிக்கும் போதுன்னு நினைச்சேன். நீ அவன் கூட போவேன்னு.
உன் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே என் புள்ள வாசுவும் ஊர்ல இல்ல. இப்ப நான் உன்னை போக கூடாதுன்னு சொன்னா நீ என்ன நிக்கவா போற? நடுராத்திரிலேயே எந்த பயமும் இல்லாம அவன் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு வந்தவ. பகல்ல சுத்துறதுக்கு உனக்கு என்னம்மா பயம் வந்துட போகுது? அத்தை என்கிட்ட பேசி நேரத்தை வீணாக்காதம்மா. போ, உனக்காக பைக்கை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பான். போடி, போய் நாங்க வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு எங்க மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டு வா. போடி. என்ன ஆச்சரியமா இருக்கு, மகாராணி பதிலுக்கு பதில் பேசுவாங்க, இன்னைக்கு ஒண்ணுமே பேசாம போய் கதவை சாத்திட்டாங்களே. பூனை எதுக்கு பதுங்குதுன்னே தெரியலையே. பாப்போம். செல்லம்மா, செல்லம்மா, பாத்தியாடா திமர? பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. சரி வா, உள்ள என்ன சொல்ல போறான்னு பாப்போம். வா வாடா. செல்லம்மா, செல்லம்மா, செல்லம்மா. செல்லம்மா, குழந்தை பாரதி விஷயத்த உங்களுக்கும் சுடப்பட்ட கடற்கரைக்கும் என்ன உறவு? கடற்கரையா அண்ணன்? அரசு தரப்பு வக்கீல் சாட்சியை விசாரிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். இந்த ஸ்னேகாவை உங்களுக்கு தெரியுமா? நமக்கு நம்ம குழந்தையோட வாழ்க்கை முக்கியமா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இது. உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது நம்ம குழந்தைய கொண்டு வந்துடலாம். ஸ்னேகா சுட்டத நான் பார்க்கலன்னு சொல்லிடுமா கோர்ட்ல. தெரியும். எப்படி தெரியும்? ஸ்னேகாவுக்கும் என் அண்ணன் கடற்கரைக்கும் அந்நியோன்யமான உறவு இருந்தது. என் அண்ணன் வீட்டு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு திடீர்னு ஸ்னேகா கையில தாலியோட வந்து என் அண்ணனை கட்டிக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. இல்ல இல்லையா, இவங்க சொல்றது நம்பாதீங்க. இவங்க போய் சொல்றாங்க. நானும் அங்க போகல. கிரகப்பிரவேசத்தன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு என் கழுத்துல தாலி கட்ட அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அதை நம்பிதான் நான் அங்க போனேன். அவங்க தான் போய் சொல்றாங்க. என் அண்ணன் அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்கவே இல்லை. சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. என்ன அவர் வர சொன்னாரு. சொன்னதுனால தானே நான் அங்க போனேன். இவங்க சொல்றதை நம்பாதீங்க. ஐயா, ஒரு விஷயம், அன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்கும் போதே நான் உங்ககிட்ட தெளிவா நடந்த உண்மையை அப்படியே எடுத்து சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்னன்னா, கடற்கரை வீட்டுல செல்லம்மா வைக்கிறதா சட்டம். அவங்களோட வீட்டுல யாருமே இவங்களோட பேச்ச மீற மாட்டாங்க. முக்கியமா இவங்களுக்கு தான் கடற்கரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அவராலையும் இவங்கள மீறி நடந்துக்க முடியல. அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இவங்க எல்லா பழைய பையன் மேல போட முயற்சி பண்றாங்க. நீங்க சாட்சியை விசாரிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். நீங்க சொல்லுங்க செல்லம்மா, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு எனக்கும் என் அண்ணனுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுடுச்சு. நான் அங்கிருந்து போயிட்டேன். அப்புறம் என் வீட்டுக்கு அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க என்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அப்ப இந்த ஸ்னேகா கொலவெறியோட ஒரு துப்பாக்கியோட வந்து என்ன கொல்லணும்னு பார்த்தா. என்ன காப்பாத்தணுங்கிற முயற்சியில என் அண்ணன் சுடப்பட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துட்டேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஸ்னேகா துப்பாக்கியுடன் அங்கு சென்றார் என்று சொல்லப்படும் வாதம் வேடிக்கையாக உள்ளது. சுட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி கடற்கரைக்கு தான் சொந்தமானது என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் ஏற்கனவே கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் கல்யாணம் செய்து கொள்ள விருப்பப்படும் ஒருவரை கொலை செய்ய முயற்சிக்க வேண்டிய அவசியம் எனது கட்சிக்காரருக்கு இல்லை என்பதுதான் உண்மை. யுவர் ஆனர், கடற்கரை செல்லம்மாவை சமாதானப்படுத்ததான் சென்றார். அவர் எதுக்கு துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும்? தன் திருமணத்தை தடுத்து நிறுத்திய செல்லம்மா மீது கோபம் கொண்டதால் தான் அவர் துப்பாக்கியுடன் சென்றார். கடற்கரையுடன் வாழ்ந்து வந்த ஒரே காரணத்தால் அவருடைய துப்பாக்கி எடுத்து வந்ததில் எந்த ஆச்சரியம் இல்லை. மேலும் செல்லம்மாவை கொலை செய்து அந்த பழியை கடற்கரை மீது போட வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்னேகாவின் திட்டம். அதற்காகவே அவர் அந்த துப்பாக்கியை எடுத்து வந்திருக்கிறார். இவர் சொல்றது நம்பாதீங்க. அவர் போய் சொல்றாரு. ஆக்சுவலா நான் இந்த செல்லம்மா கிட்ட நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக தான் போனேன் யுவர் ஆனர். நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக தான் போனேன். அப்ப என்ன பார்த்த உடனே இவங்க அவங்க அண்ணன் கிட்ட ஸ்னேகாவை கொன்னுடுன்னு சொன்னாங்க. உடனே அவரும் தங்கச்சி பேச்ச கேட்டுட்டு துப்பாக்கி எடுத்து என் முன்னாடி நின்னாரு. நான் என்ன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக, என் மேல குண்டு பாயாம இருக்கணும், நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக அவர் தடுக்க போனேன். அவர் என்ன சுட விடாம தடுக்கும் போது எங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு நடந்துச்சு. அப்பதான் அவரோட விரலே கண்ணோட ட்ரிகர்ல பட்டு அவர் மேலே குண்டு பாஞ்சிருச்சே தவிர நான் சத்தியமா அவரை சுடல. இது யதார்த்தமா தான் நடந்துச்சு. எஸ் யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சொல்வது முற்றிலும் உண்மை. இது தற்செயலாக நடந்த விபத்து தான் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். துப்பாக்கியின் ட்ரிகர்ல பதிவாயிருக்கிறது ஸ்னேகாவோட ஃபிங்கர் பிரிண்ட். அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. அதற்கான ஆதாரமும் உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டிரைவர் வைரமணியின் வாக்குமூலத்தின்படி ஆஸ்பத்திரியிலிருந்து கிளம்பிய இந்த ஸ்னேகா நேரா வீட்டிற்கு போய் அங்கிருந்து துப்பாக்கியுடன் சென்றிருக்கிறார். இதுதான் நடந்த உண்மை யுவர் ஆனர். யுவர் ஆனர், தற்காப்புக்காக எனது கட்சிக்காரர் போராடிய போது இவருடைய கைரேகை அந்த துப்பாக்கியில் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஆட்டோ டிரைவரின் வாக்குமூலமும் நம்பும்படியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் செல்லம்மாவுக்கு எனது கட்சிக்காரர் மேல் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கிறது. அதனால் சமாதானம் பேச சென்ற எனது கட்சிக்காரரை சுட சொல்லி கடற்கரையை செல்லம்மா வற்புறுத்தி இருக்கிறார். அப்போது நடந்த தள்ளுமுள்ளில் கடற்கரை குண்டு பாய்ந்து கீழே விழுந்திருக்கிறார். இதுதான் உண்மையாக நடந்தது. செல்லம்மா சொல்வது முற்றிலும் பொய்யான தகவல். இவருக்கு எனது கட்சிக்காரர் மேல் ஏற்கனவே பழி உணர்ச்சி அதிகம். அதனால் தான் கடற்கரைக்கும் எனது கட்சிக்காரருக்கும் நடக்க இருந்த திருமணத்தையும் இவர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் போதாதென்று தப்பேச எனது கட்சிக்காரருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று இவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அப்பாவியானது கட்சிக்காரரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். யாருக்கு பழி வாங்குற உணர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கா? இதோ இந்த ஸ்னேகாவுக்கு அவங்க அப்பாவுக்கு தான் பழி வாங்குற உணர்ச்சி எண்ணம் எல்லாமே இருக்கு. சார், இவங்க சொல்ற மாதிரி ஸ்னேகாக்கு அண்ணனோட குடும்பம் நடத்தணுங்கிற நோக்கமே இல்ல. எங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக தான் அவ அப்பா தவசி என் அத்தைய கொண்டுட்டு அப்பா மேல பழிய போட்டாரு. இவ என் அண்ணனை சுட்டுட்டு இப்ப அது விபத்துனா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவ ஏன் திடீர்னு தாலியோட வந்து கலாட்டா பண்ணோம்? எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும், அதுதான் இவ நோக்கமே. அப்ப நான் அவளை கண்டிச்சேன். என் கூட பிறந்தவங்க அவங்களை அடிச்சாங்க, அதை நான் நியாயப்படுத்தல. அது தப்பு. இவன் நியாயம் கேட்கணும்னு நினைக்கிறவ என் அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிருக்கணும். எதுக்காக என் வீட தேடி வந்து என்ன கொள்ளணும்னு நினைச்சாங்க? அப்ப இவ ஆசை நிறைவேலைங்கிற வெறியில என்ன பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல தானே அங்க வந்திருக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.